பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி அடிச்சு காட்டுங்கடான்ற ரேஞ்சுக்கு நம்மளோட திவாகர் அண்ட் வினோத் பயங்கரமாக காலையிலே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்ல பாசிட்டிவ் நோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிரவீன் எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு டேவை அப்படின்னாரு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட கலையரசன் ஸ்டார்ட் பண்ணார். லிட்டரல் லைக் இந்த உலகமே நமக்கு கீழே தான், பூமியே நமக்கு கீழே தான் இருக்குது, நாம தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக சில வேர்ட்ஸ்லாம் சொல்லி அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அடுத்ததாக திவாகர் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ கொஞ்சம் பேர்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு, ஸ்டாப் முடிச்சிருங்கண்ணா அப்படின்னாங்க. ஸோ இவரும் பேசி முடிச்சிட்டாரு. திவாகர் முடிச்சதுக்கு அப்புறமா திவாகர் உடனே வினோத்தை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. யோ நீ யாரையா என்ன ஸ்டாப் பண்ணுறதுக்கு, நான் பேச ஆரம்பித்தாலும் இப்படி தான் ஸ்டாப் பண்ணுவியாயா அப்படின்ற மாதிரி திவாகர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வினோத்து கோவம் வந்துருச்சு. டே பைத்தியக்காரா, நான் மட்டும் சொன்னேன், கேப்டன் சொன்னால் அதை கேட்கணும் தானே அப்படின் போது திவாகர் வந்துட்டு கேப்டன் சொன்னால் நான் கேட்பேன், நீ யாரா என்ன சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனை இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்க யார் என்ன பேசினாலும் அது நம்ம வினோத்துக்கு கோபம் வராது. திவாகர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாருன்னா மட்டும்தான் அவரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாரு. இப்போ இதை கலையரசன் வந்து ரொம்ப லென்த்தியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா வினோத் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. அப்போ கூட வினோத்துக்கு பிடிக்கலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரே தவிர, பட் திவாகர் அப்படின்றதுனால தான் உடனே வந்துட்டு போதும் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி அவரை நோஸ் கட் பண்ண ட்ரை பண்ணாரு. அண்ட் திவாகரையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் 3 பேர் சொன்னாங்க, வினோத் மட்டும் கிடையாது. அது கேப்டன் பிரவீன், வினோத், அப்புறம் இன்னும் 2-3 பேர் யாரோ இருந்துட்டு திவாகர் கிட்ட ஆனால் ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்கு ஸ்டேட்மெண்ட், நிறுத்துங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திவாகர் யார் பக்கம் திரும்புவார்? மற்ற சொன்னவங்க யாரையும் விடாம வினோத் கிட்ட மட்டும்தான் திவாகர் கேட்கிறார். அவனை பார்த்தாலே காண்டாகுதுன்றாங்களே, அந்த மாதிரி வினோத்தை பார்த்தாலே திவாகருக்கு காண்டாகுது. மற்றவங்க தன்னை என்ன சொன்னாலும் அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஆனால் திவாகர் ஒரு வார்த்தையை விட்டால் மட்டும் நீ எதுக்குடா என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போயிட்டாரு. ஆனால் இதை வந்து சரி வினோத் சொல்லியிருக்கலாம், கேப்டனும் தானே சொன்னார், நீ ஏன் என்ன சொல்ற அப்படின்னு கேட்காம டே பைத்தியக்காரா, கேப்டன் சொன்னா நீ எதுக்குலாம் என்ன கேட்குற அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ் விடுறாரு வினோத். அது ரொம்ப தப்பு. பல நேரங்களில் கோபம் வந்துருச்சுன்னா அவரை ட்ரிகர் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் விட்டுக்கிட்டே தான் இருக்கார் வினோத். இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை மட்டும் அட்ரஸ் பண்ணணும். சார் நீங்கள் ஏன் சார் இவ்வளோ லென்த்தியாக பேசுனீங்க, நாங்கள் அதனால தான் நானும் சொன்னேன், சாரி சார் உங்களுக்கு ஹர்ட் ஆயிடும் சாரின்னு சொல்லி முடிக்கிறத விட்டுட்டு டே பைத்தியக்காரா, கேப்டன் சொன்னால் நானும் தாண்டா சொல்லுவேன் அப்படின்றார். எதுக்கு பைத்தியக்காரன்ற வேர்டை விடணும்? வினோத் இதை மற்றவங்க யார்கிட்டயாவது பேசுவாரா? நேற்று கூட வந்துட்டு அவருக்கும் பிரவீனுக்கும் பிரச்சனை, வினோத்துக்கும் பிரவீனுக்கும் பிரச்சனை வருது, இல்லை வியானா கூட ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட அந்த ப்ராப்ளத்தை மட்டும் கரெக்டாக அட்ரஸ் பண்ணுற வினோத், அதுவே வாட்டர்மெலன் திவாகரா வந்தால் மட்டும் திவாகர்னா உடனே வேர்ட்ஸ் விட்டுறது. ஏன் திவாகர்னா கிராண்டட் ஃபார் பெர்மிஷனாக எடுத்துக்கிறீங்க? போன வாரம் சேது நான் கேட்டார் இல்லையா, ஒருத்தர் வந்து ஜாலியாக இருக்கார், ஃபன்னாக இருக்கார், அவரை வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் எல்லா இடத்துலையும் அவரை இன்சல்ட் பண்ணுறது கரெக்டாக இல்லை அப்படின்னு வினோத்தை சொல்லிட்டார் சேதுனா. ஸோ வினோத்துக்கு அது ரொம்ப பெரிய பயம். ஐயோ இது மக்கள்கிட்ட எப்படி போகுதோ, திவாகரும் நம்மளை பேசுகிறான் ஆனால் நம்ம மட்டும்தான் வெளியே தெரியுறோமோ, மக்கள் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோன்ற பயத்தில் தான் இன்னைக்கு இந்த பிரச்சனையை மறுபடியும் எஸ்கலேட் பண்ணி நம்மளோட திவாகர் எடுத்துகிட்டு போகிறார். நம்மளோட வினோத் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அன்னைக்கு அவன் என்னெல்லாம் என்ன சொன்னான், என் செருப்பு நீ என் காலுக்கு கீழே இருக்கிற அப்படின்ற மாதிரி திவாகர் சொன்னானே, நீங்கள் யாராவது அதை கேட்டிங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வினோத் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதில் நம்ம திவாகருக்கும் மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, வினோத் சொன்னால் மட்டும் அவருக்கு கோபம் எக்ஸ்ட்ரீமாக வருது. அண்ட் 2 வாரத்துங்களுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா நம்மளோட சேதுனா, அவங்க 2 பேரோட காம்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது கூட திவாகருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளை வச்சு இவன் ஸ்கோர் பண்ணுறான் போல இருக்கு. ஏன்னா திவாகரை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். ஸோ நம்ம கூட இருந்தால் அவன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னா நம்மளை வச்சு அவனுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்குது, நம்மளால அவனும் ஒரு லைம் லைட்டுக்கு வரான் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டார். நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி என் கூட இருக்கிறானுங்க அப்படின்னா அவங்க கண்டென்ட் கிடைச்சிருக்காக தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி வினோத் மேலே அவருக்கு ஒரு தாட் இருக்கு. ஸோ தன் கூட இருந்தால் அவன் பெருசாக தெரியுறான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நம்ம திவாகருக்கு இருக்குது. அண்ட் இதில் பிரவீன் ராஜ் ஒரு கேப்டனாக அந்த டேவை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன், எல்லா பிரச்சனையும் நான் போய் சால்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நல்ல கேப்டன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, அந்த ஹீட் ஆஃப் த ஆர்குமெண்ட்லேயே நீ மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு அந்த ஷேம் கார்னரில் நிற்க வச்சு பேச வைக்கிறது, அந்த ப்ராப்ளத்தை போதும் விடுங்க பேசாதீங்க அப்படின்னு அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவோ இல்லை ஒரு ஈவினிங் கூட 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு தனியாக பேசலாம். பட் இதை பிரவீன் எல்லார் முன்னாடி வச்சு இதுக்கு ஒரு ஓட்டிங் எடுத்து சப்போர்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வொகேட் மாதிரி நின்று பிரச்சனையை பேசுறது காரணம், ஒரு கேப்டனாக நான் இப்படியெல்லாம் பிரச்சனையை சால்வ் பண்ணேன், ஒரு கேப்டனாக இந்த வீட்டை இப்படிலாம் வழி நடத்தினேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்க ட்ரை
பண்றேன். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா பாரு வந்துட்டு சொல்றாங்க, லிட்டரலி நம்மளோட வினோத் ஆப்போஸ் பண்ணி பேசினாங்க. என்ன அப்படின்னா, அந்த மனுஷன் கொஞ்ச நேரம் சொல்லிட போறாரு, எவ்வளவு நேரம் ஆயிர போகுது, ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்றாரு, அந்த பொறுமை கூட நமக்கு கிடையாதா, ஆனா அதுக்காக இந்த பைத்தியக்காரன்ற வேர்ட்ஸ்லாம் விடக்கூடாது அப்படின்னாங்க. அப்போ நம்மளோட வினோத் இருந்துட்டு அவர் மட்டும் எவ்வளோ பேசுறாரு, ஏதோ ஊரு ஊரு எங்க ஊர்ல நாங்க இப்படிதான் கோவப்படுவோம் அப்படி இப்படின்ற மாதிரி, அதாவது வெளியே நடந்த பல பஞ்சாயத்துகளையும் இங்க கொண்டு வந்து அவரை எல்லாருமே ஒரு கேசிஸ்ட் அப்படின்றது தான் அந்த தாட்ல தான் பாக்குறாங்க. ஸோ அதையும் இதையும் ரிலேட் பண்ணி வினோத் இருந்துட்டு உங்க ஊரோட நிறுத்திக்கோ, இந்த திமிரெல்லாம் உங்க ஊரோட வச்சுக்கோ, இங்க வந்து காட்டாத அப்படின் போது பார்வதி பிடிச்சிட்டாங்க. அது என்ன ஊரு அப்படின்றீங்க, ஸோ அந்த ஊர்ல இருந்தோ அப்படின்னா இந்த ஊர்ல வந்து நம்ம பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா, அப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்கன்னா அப்படின்னாங்க வினோத்தை. ஸோ வினோத் வந்துட்டு இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரல, அவர் வந்துட்டு என் பேக்ரவுண்ட் என்னென்னலாம் தெரியுமான்னு சொன்னார் இல்லையா அப்படின்னு கமருதீனும் வினோத்தும் சொன்னது. பேக்ரவுண்ட் பத்திலாம் நான் பேச வரல, ஆனா உங்க ஊர்ல நீ இதை வச்சுக்கோ இங்க வச்சுக்கூடாது அதெல்லாம் நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பாரு அப்படியே நம்ம திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ திவாகருக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்குது, ஸோ நம்ம பாரு நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. ஒன்று முட்டா பீஸு, இன்னொன்று முரட்டு பீஸு, இதை வச்சு என்ன கண்டென்ட் இருக்குது என்ன கேட்டால் இந்த சீசனில் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் கொஞ்சம் விளையாண்டா கூட போதும், அவங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது இந்த சீசன் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு. ஏன்னா வேறு எதுவுமே கண்டென்ட் இல்லை, யாராவது வந்து கொஞ்சம் அந்த அநியாயத்தை தட்டி கேட்டாலே போதும் அவங்க வின்னர் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பார்ப்போம் இன்னும் வேறு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.